பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிசி டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வீக்கெண்டில் மட்டும் கொடுக்கலாமா இல்லை வீக்கெண்டில் ஒரு டோர்னமெண்ட் கொடுக்கலாமா? வீக் டேஸில் சனி ஞாயிறு மட்டும் ஓகேவா? நீ சனிக்கிழமையில எங்கேயும் பிள்ளை பார்க்க ஓடி போகிற ஃபோன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் ஃபோன் எடுக்கலாம். மெசேஜ் போட்டா நான் பேட் வேர்ட்ஸ் பேசாதண்ணா. அதுவும் வரும் ஓகே சதீஷ், எல்லாத்துக்கும் ஸ்டார் தெரிவிக்க வரலாம் தான் போடுறேன். ஆனால் மேட்ச் அப்போ வர மாட்டேங்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்டா ஆனால் மேட்ச் தான் எங்கே இருக்குன்னு என்ன கேட்குறேன். மேட்ச் எங்கே வரலன்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது ஒரு போயிட்டு இருக்குது. ஃபோன் பண்ணி மேட்ச் விளையாடான்னு என்ன கேட்குறேன். நான் என்ன சொல்லிட்டு சொல்லி ரெண்டாவது சீரியஸாக தான் என்னன்னா இப்போ நான் எங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். இது பண்ணிடுறான்னு சொல்லி கரெக்டா? அது நீ பண்ண மாட்டேன்றது. யார் பண்ண முடியலன்னு சொல்லிடு. வேற யாரா அதை யார் பண்றாங்கன்னு யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிறியா? நீ வரலனாலும் பரவாயில்ல. அவைலபிள் இல்லைனாலும் நீ 16 பேர் ரெடி பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு உனக்கெல்லாம் சத்தியமா சொல்றேன். 8 மணிக்கு மேட்ச் எல்லாரும் ரெடி ஆயினா இவர் அப்ப இவர் அப்பதான் லாயர் போடுறன்னு வீட்டுக்கு போவார். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மேட்ச் டைம் 8 மணினா 8 மணிக்கு நீங்க இருக்கணும் ப்ரிப்பேரா. சரியா? 8 மணிக்கு மேல சாப்பிட போறேன் முதல்ல டோர்னமெண்ட்லாம் விளையாடுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் இல்லையா? அதுதான் யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னா கொடுக்கலாம். கை தூக்க வேண்டாம்னு சொன்னா கொடுக்க வேண்டாம்ன்ற விட்டுருங்க. என்ன எல்லாரும் நோக்கறானே பாரு. டோர்னமெண்ட் போய் விளையாடுறது எல்லாருமே தூக்குறீங்க. டிப்ப நீ தூக்கறதோட சரி. டிப்ப மேட்ச் அப்ப கூப்பிட்டா பெருமா கோயில்ல கிடக்குறா. அது அரை கை தான் வருது. அதான் சொல்றேன். டோர்னமெண்ட் கொடுக்கறது முக்கியம் இல்லை. போய் விளையாடுறது கருப்பூர்ன்ற ஊர் பேருக்காக போய் விளையாடுறோம். போய் அங்கே பல்ல இழுச்சிட்டு சும்மா போய் போனோம் வந்தோன்றதுக்காக இல்லாமல் என்ன யோசிச்சு விளாடணுமோ அதை யோசிச்சு விளாடணும். யார் பேட்டிங் இருந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் தலையை குனிஞ்சு விளாண்டிங்கன்னா தான் கிரிக்கெட் விளாடுவீங்க. நான் பெரிய ஆள், நான் கிரிக்கெட் போனால் அடிப்பேன் 6 அடித்த 100 தான் அடிப்பேன்னா விளாட மாட்டீங்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே எதுவுமே கற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் நமக்கு இன்னும் எதுவும் தெரில, நம்ம கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் இன்னும் கற்றுக்குவீங்க. இல்லை நாம் எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கு மேலே நாம் வந்து அவ்வளோதான் கிரிக்கெட்டர் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சோன்னா எதுவுமே நடைபெறுவது. அனைத்து வீரர்களும் எல்லாம் நடைக்கு வருவோம். வீக்கெண்ட்ல மேட்ச் போடுவாங்க பாரு. தூரம் இங்கே அங்கெல்லாம் இல்லை, எவ்வளோ தூரம்னாலும் வரது ரெடி. ஆர்ஆர்சிசி அணி வீரர்கள் எல்லாம் நடைக்கு வருவோம். கேஎஃப்சிசி அணி வீரர்களும் எல்லாம் நடைக்கு வருவோம். நாடு எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் இல்லை. ராக் ஸ்டார் அணி வீரர்களும் எல்லாம் நடைக்கு வருவோம். ரெடினா கொடுக்கலாம். தகுதி நீங்க தான் வளர்த்துக்கணும். சரியா? உள்ள போட முடியும். உனக்கு சப்ஜெக்ட் போட்டாலாம் கோவம் வருது. நீ தான் இம்ப்ரூவ் பண்ணு உன்னோட ஸ்கில்ல. உன்னை விட ஒரு நல்ல ஃபீல்டர் இருக்கனா அவனுக்கு தான் நான் சான்ஸ் கொடுப்பேன். அவனை தான் முன்னாடி இருக்கும், உனக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ தான் உன்னை மாற்றிக்கணும். அது சுச்சுவேஷனும் இருக்குடா. அது எந்த சுச்சுவேஷன் சரியா? அதுக்கு நீ கோவப்படுறோட லாஜிக்கே கிடையாது. எவனா இருந்தாலுமே சொல்கிறேன். எதுக்காக உங்களுக்கு கோவம் வருதுன்னே தெரியும். ஒரு சப்ஜெக்ட் போகிறனால உங்களுக்கு என்ன கோவம் வருதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நாங்கள் பண்ணுற தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணா, நீங்கள் பண்ணுறது பிடிக்கலண்ணா, இதை பண்ணாதீங்கண்ணா, அதை வந்து முன்னாடியே சொல்லுங்கள். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எது தப்பு, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரி இந்த பேட்டு பந்து இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையாக பொறுப்பாக உங்களுக்குன்னு நினச்சி இருக்கு. சரியா? எவனோ வாங்கி போகிறோம்ல இருக்கு. நம்ம காசு தான் அது. புரியுதா? 10 ரூபானாலும் நம்ம காசு தான். நம்ம 10 பேர் சேர்ந்து உடைக்கிற காசு தான் அந்த காசு. சரியா? இப்போ ஒரு 100 பந்து இங்கே வாங்குறோம்னா அந்த 100 பந்துமே நம்ம 10 பேர் சேர்ந்து கஷ்டப்படுறதுக்காக கிடைக்கிற படம் தான். யாரோ ஒரு பால் வாங்கினா ஒரு 10 ரூபா எடுத்துட்டு வாங்க. பால் வாங்க யாரோ ஒரு எல்லாரும்